கைஸ், லைஃபே வந்துட்டு வாழ்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப வெறுப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி தோணுதான்னு சொல்லுங்கள். ரொம்ப இரிட்டேஷனாக என்னடா வாழ்க்கை கடமைக்கே வாழ்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்குது. ஸோ உங்களுக்குமே என்ன மாதிரி தோணுதான்னு சொல்லுங்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷங்க இருக்கிறவங்க எல்லாம் சுற்றி ஒரே ஃபேக்காக இருக்கிறாங்க. சரி, ஒருத்தன் தான் இப்படி இருப்பான், இன்னொருத்தன் உண்மையாக இருப்பான், இல்லை இன்னொருத்தி உண்மையாக இருப்பா அப்படின்னு நம்ம நினச்சா, மனுஷனாக பிறந்த எல்லா ஜந்துக்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பொய்னா பொய், உலகமகா பொய், யார் பார்த்தாலுமே அப்படி தான் இருக்காங்க. சரி, இதெல்லாத்தையும் என்ன எனக்கு தெரிஞ்சுன்னா, மாற வேண்டியது நம்ம தான். மற்றவங்க வந்துட்டு மாற மாட்டாங்க, நம்ம தான் வந்துட்டு மாறிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ கைஸ், ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே நம்மளை சுற்றி ஃபேக்கான மனுஷங்க இருக்கிறாங்கன்னு இதுக்கு மேலே என்றைக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா மனுஷங்களே ஃபேக்காக தான் இருப்பாங்க. அந்த லெவல் ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நம்ம லைஃப்பை ஹாப்பியாக வாழ ட்ரை பண்ணணும். அதையும் தாண்டி ஸ்ட்ரெஸ்ஸாகவே தான் இருக்குதுன்னா என்ன தடங்கள் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி தப்பு பண்ணாமல் நீட்டாக வாழ்ந்துட்டு இருக்கணும். நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மகிழ்ச்சியாக ஹாப்பியாக இருக்கணும் கைஸ். யாருக்காகவும் இவங்க அதை சொல்லிடுவாங்க, அவங்க அதை சொல்லிடுவாங்க, நம்ம நிம்மதியாக நம்மளே கெடுத்துக்கூடாது. அதுதான் கைஸ் நான் மனசில் நினைக்கிறது. எல்லாருமே வந்துட்டு லைஃப்பில் ஃபேக்காக தான் இருப்பாங்கன்றது ஒரு கட்டத்தில் தெரிய வருது. அவங்கவுங்க சுயநலவாதியாக அவங்க லைஃபுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் செய்வாங்க. கூட இருக்கிறவங்களெல்லாம் கழட்டி விட்டுருவாங்க. இல்லை இப்படி வச்சுக்கோங்களேன், கண் எதிர்க்கே ஒரு அநியாயமோ ஏதோ ஒன்று நடக்குது. ஏன் இப்படி பண்ணுறீங்க செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ யார் கேட்கறதுக்குன்னு கூட கேட்பாங்க. ஸோ யாருக்கிட்டையும் உரிமை நினச்சி பேசாதீங்க, உரிமை நினச்சி பழகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தள்ளி இருந்து பழகுங்க. சும்மா அவங்க கூட சேர்ந்துட்டு நம்மக்கிட்ட பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. எப்பேற்பட்ட உறவாகவே இருந்தாலும் அன்பு இல்லை, மதிப்பு கொடுக்கல, நம்மளை கேவலமாக நினைக்கிறாங்கன்னா 2 அடி தள்ளி போயிடுங்க. அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலுமே பரவாயில்ல. உயிருக்கு உயிரான அன்பு காட்டிய ஒருத்தராக இருக்கட்டும், உயிருக்கு உயிராக நம்மளை பெற்றவங்கள கூட இருந்துட்டு போட்டோம், நம்மளுக்கு அசிங்கம் நேருதுன்ற பட்சத்தில் அவங்கக்கிட்டேருந்து 2 அடி தள்ளி இருங்க. பக்கத்து வீடாக இருந்தானே, எதிர்த்து வீடாக இருந்தானே, இந்த உறவுக்காரங்களாக இருந்தானே, எவனாக இருந்தானே, உங்களுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க, உங்களை இரிட்டேட் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து தள்ளி இருங்க. ஏன்னா அவங்க தான் உங்களோட கெட்ட வைப்ரேஷன். நீங்கள் ஒரு விஷயத்த ஆசையாக பண்ணுவீங்க. நான் ஒரு கார் வாங்குகிறேன், பைக் வாங்குகிறேன், ஒரு வீடு கட்டுறேன், நீங்கள் ஆசையாக பண்ணுவீங்க. ஆளுக்கு முன்னே கேவலமாக உங்களை வெறுப்பேற்றுவாங்க. உங்கள்கிட்ட என்னடா காசு இருக்க போகுது, நீ இல்லாத லாக்கி இல்லைடா, அதுக்கெலாம் நீலாம் சரிப்பட்டு வர மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ எவங்ககிட்டையும் தேவையில்லாத வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சுயநலமாக இருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சுயநலமாக எதுக்கு இருங்கன்னு நான் சொல்கிறேன்னா, உங்கள் சந்தோஷத்துக்கு மட்டும் சுயநலமாக இருங்க. ஒருத்தவங்களை இரிட்டேட் பண்ணிட்டான்றதுக்காக அழுகுறதோ கவலைப்படுறதோ அந்த விஷயத்துக்காக இருக்காதீங்க. அதில் ஒரு செல்ஃப் லவ்வாக இருங்க. ஓகேங்களா காய்ஸ்? இதுதான் இப்போ இருக்க சுச்சுவேஷன். காய்ஸ், இப்போதைக்கு மைவி3 ஆட்ஸில் எந்த விதமான அப்டேட்டுமே வராத சுச்சுவேஷனில் தான் இருக்குது. இந்த எம்டி சார் வாயை திறந்து பேசுவார் அப்படின்னு பார்த்தா வாயை திறந்து பேசவே மாட்டார். இந்த ஃபேக் பீப்புள்ஸ் லிஸ்ட்டில் எம்டி சாரும் சேர்ந்துட்டார். காய்ஸ், இப்படி இருப்பாருன்னு எதிரே பார்க்கல. அப்படி டைலாக் அடிச்சு விடுவார் இல்லையா, நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் அடிச்சு விடுவார். ஆனால் நம்மளை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டாரே காய்ஸ், நினச்சி பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது தான். இதையும் கடந்து போகிதான் ஆகணும். நம்மளுடைய நிலைமை எல்லா சுச்சுவேஷனையும் கடந்து போகிதான் ஆகணும் கைஸ். முடிஞ்ச வரைக்கும் மனிதனிடம் அண்டி வாழுங்கள் சொல்லிட்டு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் என்ன ஒரு புதுமையான டைலாக் சொல்கிறேன்னா, மனிதர்களே அண்டாமல் வாழணும். எவன் எப்படி போனால் எனக்கு என்னன்னு வாழணும். அட்லீஸ்ட்டு
நம்மளோட ஹாப்பினஸ்க்காகயாச்சும் வாழணும். மற்றவங்களுக்காக வாழ்ந்து 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 கடைசியாக வந்து நாம் இல்லாத போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போக மாட்டோம். இந்த உலகத்தில் வாழ்ந்த ஹாப்பினஸையும் எடுத்துகிட்டு போக மாட்டோம். எதுவுமே நம்ம கையில் இருக்காது. நம்மளுக்கு இல்லை அப்படின்றது தான் நிலமை. ஸோ உலகத்தில் இருக்கும்போது என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன வந்து ஹாப்பினஸ்ஸாக நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் செய்யுங்க. தப்பு பண்ணாத வரைக்கும் எந்த விஷயமும் தப்பே கிடையாது. ஹாப்பினஸ் எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு கூட இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக ஜாலியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். லைஃப்பை வாழ்கிறது ஒரே முறை தான். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிறந்து வளர்ந்து சின்ன வயசுலேருந்து பெருசாகிற வரைக்கும் ஸ்கூல் போய் காலேஜ் போய் வேலைக்கு போய் உழைச்சி ஓடா தேஞ்சி கடைசியாக வந்துட்டு ஒன்றுத்துக்கும் இல்லாமல் ஆகுவோம். அதனால வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பினஸ்ஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? ஓகே தான். உங்களுக்கு செல்ஃபாக கொஞ்சம் ஹாப்பினஸ் எது கிடைக்குமோ அந்த விஷயத்த செய்யுங்க கைஸ். எனக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். யூடியூப்பில் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். மகிழ்ச்சியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். யாரோட சொல்வார் பேச்சையும் கேட்காதீங்க. மற்றவங்க ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களோட மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறத கெடுப்பாங்க. அவங்களோட பேச்சையும் கேட்காதீங்க. எப்பயுமே மகிழ்ச்சியாக மைண்டை வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சொல்கிறவன் 1000 சொல்லுவான் 2000 சொல்லுவான். வாழ்கிறது நம்ம தான் அந்த உலகத்தில் வந்து இப்போ என் கேரக்டர் இருக்குதுன்னா என் கேரக்டர் லைஃப் லாங் இங்கே வாழுது அப்படின்னா நான் தான் எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுக்கணும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். எவனும் வந்துட்டு இந்த கேரக்டர் பதிலாக என் லைஃப்பை வாழ போகிறது கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யோசித்து பார்த்து வாழுங்க. நான் கூட ஃபஸ்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தேன். இப்போயும் சம்டைம் ஆகிறேன். ரொம்ப இரிட்டேட்டான ஸ்ட்ரெஸ் ஆகிறேன். ஸோ இது என்ன வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ் ஆகிறது வேஸ்ட்டு. நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோன்னு எவனாச்சும் சோறு திங்காமல் விற்க போகிறானா? நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோன்னு எவனாச்சும் வந்து வண்டி ஓட்டாமல் விற்க போகிறானா? நாம் ஏன்னா மண்ணாங்கட்டிக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறோன்னு நமக்கே தெரியாது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் உலகமே வந்து சொத்தாமல் நின்ற போகுதா? இல்லை பகல் விடியாமல் போகுதா? சொல்லுங்கள். பகல் எப்படி விடியாமல் போகும்? குழப்பத்தில் வளர்ற இரவு என்ன விடியாமல் போயிடப்போதா? அதனால் முழுக்க வேஸ்ட்டு தான். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஒரு மண்ணாங்கட்டியும் மாற போகிறதில்ல. இருக்கிறது அப்படியே தான் இருக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும். யார் நம்ம லைஃப்பை கெடுக்கணும்னு நினச்சாலும் நான் லைஃப்பை கெத்தாக இப்படி தான் வாழ போகிறேன். உனக்கு பிடிக்கல அது என் பாடு கிடையாது. என் லைஃப்பு எனக்கு பிடிக்குதா அதோட போ அப்படின்ட்டு சூப்பராக கெத்தாக வாழணும் கைஸ். ஊரில் 2000 பேர் இருப்பாங்க. 2000 பேர்த்துக்கு நீ நல்லவளாக வாழ முடியுமா சொல்லுங்கள்? இல்லை 2000 பேருமே உங்களை புகழ்ந்து பேசுவாங்களா? அதில் வந்து 10 பேர் புகழ்கிறான்னா 20-30 பேர் உனக்கு கழுவி ஊற்றுவான். ஸோ மற்றவனுக்காக நீங்கள் வாழணும்னு நினச்சா உன் வாழ்க்கையும் நீ வாழ மாட்டே. மற்றவனுக்கு பிடிச்ச மாதிரி உன்னால் வாழ முடியாது. நீ வாழ்கிறதே வேஸ்ட்டு. அன்றைக்கே நீ வாழ்கிறதுக்கு பிறகு பாலம் கிணறா 10 போய் குளிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் செல்ஃப் லவ்வாக இருங்க. செல்ஃப் லவ்வாக இருக்க பிடிக்கலன்னா ஃபேமிலி மேல் லவ்வாக இருங்க. ஃபேமிலியவே பிடிக்கலைன்னா அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு உங்கள் விருப்பம் தான். வாழ்க்கை உங்கள் கையில். அவன் வாழ்க்கை அவன் கையில் தான் இருக்குது. நம்ம வந்து இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணும்னு ஏதாச்சும் ஃபார்முலா இருக்கா சொல்லுங்கள்? ஏதாச்சும் அது மாதிரி ஒரு ஃபார்முலா இருந்தால் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி தான் வாழணும் அந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு தான் ஃபார்மேட் இருக்காதுன்னு. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு நம்பிக்கையாக வாழணும். பிறரை ஏமாற்றாமல் வாழணும். ஒரு உண்மைத்தன்மையாக வாழணும். அவ்வளோதான். வேறு எந்த ஃபார்மேட்டும் எனக்கு தெரியாது. ஒருத்தவனை நம்புறானா அவனை ஏமாற்றக்கூடாது. அவனை உண்மையாலும் பாஸ் வைக்கிறானா நீயும் பதிலுக்கு உண்மையாலும் பாஸ் வைக்கணும். ஃபேக்காக இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஃபார்மேட் இது தான். உங்களுக்கு என்ன ஃபார்மேட் தெரியுமோ நீங்கள் அந்த மாதிரி வாழுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லைஃபே வாழ்கிறது ஒரே ஒரு முறை தான். மைவி 3 ஆச்சா போட்டாலும் போனாலும் போயிட்டே போகுது. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி இருக்கிறத வச்சு நம்ம பொழப்பு நடத்த கற்றுக்கணும். உடஞ்சி உட்கார்ந்தோமா கடைசி வரைக்கும் உடஞ்சி தான் உட்காரணும். முன்னேற முடியாது. ஆல்வேஸ் பி ஹாப்பி. தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா எப்பயுமே வந்துட்டு அவர் சொல்வார், உசுப்பேத்திரிக்கிட்ட உம்முனும் கடுப்பேத்திரிக்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு வரல. அந்த மாதிரி வந்துட்டு எவன்லாம் உன்னை வெறுப்பேற்றுறானோ அவன் முன்னாடி நீங்கள் அமைதியாக ஒரு ஊமை மாதிரி போயிருங்க. எதுக்கு அவங்களோட கத்திட்டு தொண்டை தண்ணி வத்த? அது தப்பு நானும் முதல்ல பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு லைஃப்பை வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுங்கள். பக்கா பண்ணுங்கள். மாஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். எப்பயுமே உங்களுக்கு கூட நான் எப்பயுமே இருப்பேன். இந்த வீடியோ இருக்கிற மாதிரி
கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். பை கைஸ்.